அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே வாட்டி வதைக்கும் வெயிலின் தாக்கம் மேலும் 2 நாட்களுக்கு அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், சொல்லுங்க, இன்றைய தினம் எந்தெந்த பகுதியில அதிக அளவு வெப்பம் பதிவாகும் வாய்ப்புகள் இருக்கு? குறிப்பாக கடந்த ஒரு சில மாதமாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் பதிவு அதிகமாகவே சுட்டரித்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா கடந்த நேற்று மற்றும் 107 ஃபாரன்ஹீட் அளவிற்கு சென்னையில் வெயில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 109 டிகிரி வெயில் 109 ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கம், மதுரை, பாளையங்கோட்டை, திருப்பத்தூர் உள்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 104 ஃபாரன்ஹீட்டிற்கும் அளவிற்கு மேலான வெயில் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதையும் மீறி வெளியே வந்தால் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தலைவலி உட்பட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக நேரிடுகிறது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அளித்த தகவலின்படி மேலும் 3 தினங்களுக்கு வெயிலின் அளவு அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா வறண்ட வெப்பக்காற்று மேற்கிலிருந்து வீசக்கூடியதால் இந்த காற்றின் இதனால் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் அதிகபட்சமாக வழக்கமாக பதிவாகக்கூடிய வெயிலின் அளவை விட 3 டிகிரி அளவிற்கு அதிகமாக பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக நேரிடுகிறது. இதை தவிர்த்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் பேருந்துகளில் பயணிப்பவர்களும் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். இந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையால் மக்கள் தாங்கள் வெயிலிருந்து பாதுகாப்பதற்கு தர்பூசணி, இளநீர் உள்பட பல்வேறு குளிர்பானங்களையும் வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தலையில் கர்ச்சீப்பு கைக்குட்டையை தண்ணீரில் நனைத்து தலையில் போட்டு வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழலையும் நாங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு நிலவுகிறது. நாகராஜ், இனி வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? வானிலை ஆய்வு மையம் இது குறித்த அறிவிப்புகள் ஏதாவது வெளியிட்டிருக்கிறதா? இல்ல, இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றுதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதற்கான காரணம் வறண்ட வெப்பக்காற்று மேற்கிலிருந்து தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வீசக்கூடும் என்பதால் இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது. இதனால் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் அளவு அதிகரிக்கும். இதனால் வேலூர், திருப்பத்தூர், திருச்சி, மதுரை உள்பட கேக்குது